Greetings everyone. நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். யுஎன் செக்ரட்டரி ஜெனரல் ஆண்டனியோ கட்டர்ஸ் ஹாஸ் அப்பாயிண்டட் கீதா Sabarwal of India as the United Nations Resident Coordinator in which country அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யுனைடெட் நேஷன்ஸோட ரெசிடென்ட் கோஆர்டினேட்டரா எந்த கண்ட்ரிக்கு அப்பாயிண்ட் ஆயிருக்காங்கன்னா இந்தோனேஷியாவுக்கு தான் அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி தாய்லாண்டில் இருந்திருப்பாங்க, இப்போ ரெசிடென்ட் கோஆர்டினேட்டரா இந்தோனேஷியாவுக்கு வந்திருக்காங்க. சரியா? ஸோ ஒரு அப்பாயின்மெண்ட் பேஸ்ட் நியூஸ் தான் அது. அடுத்தது விச் இந்தியன் ஆரிஜின் ஆஸ்ட்ரோனாட் இஸ் செட் டு கோ இன் டு ஸ்பேஸ் ஃபார் த தேர்ட் டைம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா சுனிதா வில்லியம்ஸ் தான் போக போறாங்க. ஓகேவா? ஸோ இவங்க வந்து ஒரு இந்தியன் ஆரிஜின், இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க தான். ஓகேவா? ஸோ இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு க்ரூ ஃபிளைட் டெஸ்ட் மிஷனுக்காக போக போறாங்க. ஸோ அதுதான் இவங்களோட இந்த லேட்டஸ்ட் நியூஸ் இதுதான். ஓகேங்களா? ஸோ இன்னும் சமீபத்தில் பார்த்தோம்னா கோபி தோட்டக்குடா அப்படிங்கிறவங்க ஸ்பேஸ் டூரிசம் வந்து எடுத்துட்டு போக போறாங்க. ப்ளூ ஆரிஜினோட ஸ்பேஸ் டூரிசம்ல ஒரு 7 பேரை செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் இந்தியாவை சேர்ந்த கோபி தோட்டக்குடாவும் இருந்திருப்பாரு. இந்தியாவிலேருந்து ஃபர்ஸ்ட் ஒரு பர்சன் ஸ்பேஸ் டூரிசம் போகிறாங்க அப்படின்னா அது கோபி தோட்டக்குடா தான். ஓகேங்களா? ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் பேண்ட் மிக்சிங் ஆஃப் லிக்விட் நைட்ரஜன் இன் ஃபுட் ஐட்டம்ஸ் லைக் பிஸ்கெட்ஸ், ஐஸ்கிரீம், வேஃபர் பிஸ்கெட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ லிக்விட் நைட்ரஜன் அப்படிங்கிறது நமக்கு ஃபுட்டை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கும் பேக்கேஜிங்லயும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஐஸ்கிரீம்ல, பிஸ்கெட்ஸ்ல, நமக்கு பீடால எல்லாம் கூட இந்த லிக்விட் நைட்ரஜனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால நிறைய டெத் ஆகிறதுக்கு காசஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த லிக்விட் நைட்ரஜன் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம சாப்பிட்றப்ப நம்மளோட லங்ஸ் இல்லாட்டி நம்மளோட ஃபுட் பைப்ல வந்து ஃப்ரீஸ் ஆகி நம்மளால பிரீத் பண்ண முடியாம போய் இறந்து போறது கூட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு டெத்தும் நடந்திருக்கு. அதனாலதான் தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்டா தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா கவர்மெண்ட் வந்து ரோடமைன் பி அப்படிங்கிற இந்த கெமிக்கலையும் பேன் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்வீட் கேண்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பஞ்சு மிட்டாயில வந்து இதை பேன் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ ரீசெண்டா 2 ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது the only city other than Paris to host Olympic Games for 3 times is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தேர்ட் டைமா பாரிஸ்ல வந்து ஒலிம்பிக்ஸ் நடக்குது. ஓகேங்களா? ஸோ எப்பெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1900 and then 1924 and then 2024 இப்போ நடக்குது இல்லையா? ஸோ இதே மாதிரி இன்னொரு சிட்டி இருக்காங்க. யாரு அப்படின்னு பார்த்தோம்னா லண்டன்ல எப்பெல்லாம் நடந்திருக்கும்னா 1908, 1948 and then 2012. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல 2028 நடக்க போகுது. ஸோ அங்க நடக்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களும் தேர்ட் சிட்டி டு ஹாஸ்ட் த ஒலிம்பிக்ஸ் ஃபார் த தேர்ட் டைம் அப்படின்னு வந்துடும். ஓகேவா? ஸோ அடுத்து இவங்க பாரிஸ்க்கு அப்புறம் லண்டன் தான் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஆக்சுவலி லண்டன் ஃபர்ஸ்ட், பாரிஸ் செகண்ட், தேர்டா யார் வருவாங்க அப்படின்னா லாஸ் ஏஞ்சல்ஸ் வருவாங்க லாஸ்டா. இன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் இஸ் த கலேசார் வைல்ட் லைஃப் சாங்சுரி லொக்கேட்டட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கலேசார் வைல்ட் லைஃப் சாங்சுரியில ஒரு செக் டேம்ஸ், ஒரு 4 டேம் கட்டுறதுக்காக ஒரு கேஸ் நடந்திருக்கும். அதை கட்டக்கூடாது அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. ஸோ எங்க இருக்கு கலேசார் வைல்ட் லைஃப் சாங்சுரி, எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கேரளாவில் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு 5 கொஸ்டின்ல வெயிட் பண்ணலாம். தேங்க்யூ.